ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கேன்? ரொம்ப 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 நாளாச்சு பார்த்து உங்க எல்லாரையும். ஒரு ஹாப்பி நியூஸ்க்காக தான் நான் இன்னைக்கு ஒரு டிஷ்ஷோட வந்திருக்கோம். என்னன்னா நாங்க வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்டோம். அதனால அதெல்லாம் அது செலிப்ரேட் பண்றதுக்கு உங்களோட எல்லாரோடையும் செலிப்ரேட் பண்றதுக்கு ஒரு யூனிக்கான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் டிஷ்ஷோட தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து சம்பா கோதுமை கஞ்சி, இல்லைனா நீங்க பாயசம் எது வேணா வச்சுக்கலாம். ஆனா ஸ்வீட்டு. ஸோ ஸ்வீட்ல ஆரம்பிக்கலாம். திருப்பி நம்ம எப்படியோ ஆரம்பிக்கிறோம் நியூவா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரேக் அப்புறம். அதை வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரோட சேர்ந்து நம்ம கொண்டாடலாங்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி. இது வந்து ரொம்ப ஹெல்தியான டிஷ்ஷு, எல்லாரும் சாப்பிடலாம். சுகர் இருக்கிறவாலும் சாப்பிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நான் யூஸ் பண்ண போறது வந்து ஜாகரி வெல்லம். நீங்க ஜாகரிக்கு பதிலாக நீங்க வந்து நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். சப்போஸ் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆயிடாது சுகர் இருக்கிறவாளுக்கெல்லாம் கூட. அதனால இன்னைக்கு வந்து நம்ம பண்ண போறது சம்பா கோதுமை பாயசம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைங்கிறத இப்ப நான் சொல்றேன் ஒன்னொன்னா. இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்துட்டு இருக்கேன். டோன்டு மில்க், காய்ச்சின பால் 1/2 லிட்டர் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு 1/2 கப் வந்து எந்த கப்பால நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களோ மில்க், அதுல 1/2 இல்ல 2/3/4 ஆஃப் வந்து நான் கோகனட் மில்க் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் பழத்தம்பருப்பு இல்ல பாசிப்பருப்பு, அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சம்பா கோதுமை ரவை, நல்லா உடைச்சது ஃபைனா இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த சாப்பாடு சம்பா கோதுமை இருக்கு இல்லையா, அது வேணா எடுத்துக்கோங்க. பட் நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து ஹெல்தியா இருக்கிறது. அப்புறம் அதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு கேஷ்யூ அண்ட் கிஸ்மிஸ். அப்புறமா நான் இன்னைக்கு இது 2 சேர்த்து வர அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இன்னைக்கு நான் வெல்லம் வந்து கொஞ்சம் மட்டா தான் போட போறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஸ்வீட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு வறுக்கிறதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 2 ஸ்பூன் நெய். அவ்வளவுதான் இன்னைக்கு இதுக்கு தேவை. எப்படி பண்ணலாங்கிறத நான் ஒன்று நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கீ ஊத்தின்னு இருக்கேன். அதுல நம்ம பாசிப்பருப்பையும் சம்பா கோதுமையும் ஒரு வறுத்துன்ற போறோம். வாசனை வந்தா நல்லா வறுத்துட்டோம் வச்சுங்களேன், அந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல டேஸ்ட் வரும். பாசிப்பருப்பு இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பாசிப்பருப்பு. இது ஒரு 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். அது போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ்லாம் நீங்க வந்து சம்பா கோதுமையும் போட்டுருங்க. இது 2 சேர்ந்து நல்லா கொஞ்சம் நெய் வாசனை போய் அதோட சம்பா கோதுமை வர வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வருங்க. சிம்ல வச்சீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஹை வைக்காதீங்க, அப்புறம் கரிஞ்சு போயிடும். அதனால மீடியம் வச்சு நல்லா வறுத்துருங்க. இதுல ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஏலக்காய் பொடி. நீங்க வந்து சப்போஸ் ஏலக்காய் போடுற பட்சத்துல இந்த ஸ்டேஜ்ல நீங்க நல்லா நெசுக்கிட்டு போடலாம். இல்ல கடைசியில இறக்கிறதுக்கு முன்னாடியும் பொடி இருந்ததுன்னா, ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா நீங்க நல்லா அதையும் கடைசியில இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டா போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுத்து. நல்ல வாசனை வருது. பழத்தம்பருப்பும் சம்பா கோதுமையும் நல்ல வாசனை வருது. இப்போ நான் ஒரு 3 ஏலக்காவை நல்லா அப்படி நெசுக்கி வச்சுட்டு இருக்கேன். அதையும் இதுல போட்டுருங்க. இதுல நம்ம தண்ணி யூஸ் பண்றது போறதுல, அதனாலதான் நான் தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கேன். நம்ம தேங்காய் பால்லையும் தேங்காய் பால் கடைசியில் தான் ஊத்த போறோம். ஆனா பால்ல தான் நல்லா வேக போறது. இது காய்ச்சின ஆறி வச்ச பால் 1/2 லிட்டர் டோன்டு மில்க் தான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபுல் கிரீம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இதை ஊத்திர போறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க, அது வேக ஊத்தலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் ஊத்திருக்கேன் ஃபர்ஸ்ட். இப்போ சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும். ஸோ கொஞ்சம் சின்ன சைஸ் சம்பா கோதுமை எடுத்துட்டேன்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் சம்பா கோதுமை இருக்கு இல்லையா, சாப்பாடுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அரிசிக்கு பதிலாக, அது வந்துன்னா நீங்க வந்து இதே இதை வந்து நீங்க குக்கர்ல வச்சு 2 விசிலுக்கு அதை விட்டுட்டு அப்புறமா நீங்க பண்ணலாம். சீக்கிரமா ஆயிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வெந்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊத்தின 1/2 கப் பால் நல்லா சக் பண்ணிட்டு இருக்கு அது. ஆனா ஒரு காவாசி கூட இன்னும் வேகல. மீதி இருக்கிற பாலையும் இன்னும் கொஞ்சம் ஊத்திட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, இல்லைனா பொங்கி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு திருப்பி இன்னொரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் ஹையும் இல்லாமல் சிம்மும் இல்லாமல் மீடியமில் வச்சுக்கோங்க. சூப்பராக நல்லா வெந்தெடுத்து மையாக வெந்தெடுத்து நான் எடுத்து வச்ச எல்லா பாலையும் அப்படியே ஊற்றிட்டேன். ஒரு கப்பு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால். ஒரு ட்ராப் கூட இன்னும் நான் தண்ணி சேர்க்கல. இது நல்லா வெந்தெடுத்து அந்த கரண்டியாலே ஒரு உடச்சி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். எப்போதும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எய்தர் ஒன்று தான் சூடாக இருக்கணும். எய்தர் வெல்லம் சூடாக இருந்தால் பாலை வந்து ஆறி வச்சு ஊற்றுங்க. பால் சூடாக இருக்கிற பட்சத்தில் வெல்லத்தை வந்து நம்ம அப்படியே போட்டுற போகிறோம். ஏன்னா ரெண்டுமே சூடாக இருந்ததுன்னா திரிஞ்சு போயிடும். அதனால் இது ஒரு சின்ன டிப்பு. இது நான் பண்ண மிஸ்டேக்னால நான் கற்றுன இது ஒரு டிப். அது உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒன்று தான் சூடாக இருக்கணும். இப்போ நமக்கு பால் சூடாக இருக்கனால வெல்லம் நம்ம ஆறி போடுறோம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். மட்டை தான் போட்டிருக்கேன் வெல்லம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் ஆட்டில் யாருக்கும் அவ்வளோவா ஸ்வீட் பிடிக்காது. அதனால் நீங்கள் நான் ஒரு இன்னும் கூட ஒரு 1/4 கப்பு நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போட்டுறாதீங்க, ரொம்ப திகட்டிடும். ஏன்னா நம்ம தேங்காய் பால் வேறு ஊற்ற போகிறோம், அதுலேயும் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்கு மேலே நெய்யில் வந்து நம்ம காஜுவும் கிஸ்மிஸையும் போட்டு நல்லா வறுத்து போட்டுற போகிறோம். அதை நம்ம எப்படி நார்மலாக நம்ம தாளிச்சு கொட்டோம்னா அது மாதிரி நான் அப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றினேன். இப்போ ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றிருக்கேன். நெய் சூடாக எடுத்து இப்போது சும்மா ஒரு 4 போகிறோம். இதுக்கு ஆக்சுவலாக தேவையே இல்லை, இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக, அப்புறம் நீங்கள் கொடுத்த எங்களுக்கு ஹாப்பினஸ்க்காக காஜு அண்ட் கிஸ்மிஸ். இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம் நெய், அப்புறம் ரொம்ப திகட்டிடும். மொத்தமே இதுக்கு 2 டீஸ்பூன் ஆஃப் நெய் தான். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றினா போகிறோம். இது ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து நாங்கள் விரதம் இருக்கிற அன்னைக்கு ராத்திரி எதுவுமே ரொம்ப ஹெவியாக சாப்பிட முடியாது சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கு பண்ணி தரது. இது செவந்தெடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கிஸ்மிஸை போடுங்க, அந்த சூட்டுக்கே ஆகிடும். இது பாட்டி இருக்கட்டும். அதுக்குள்ளே அங்கே கொதிச்சுடுத்து, இங்கே பாருங்க நல்லா கொதிச்சுடுத்து வெல்லம் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த வெல்லம் வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட சொன்னேன்னு கொதிச்சுடுத்து. இப்போது நீங்கள் கேஸை ஃபுல் சிம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 கப்பு எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு மில்க், இது நல்லா கெட்டி மில்க்கு, கோகோனட் மில்க். இதை நீங்கள் ஊற்றிட்டு அது கொதிக்கவே விடக்கூடாது. நம்ம மோர் குழம்பு மாதிரி பதஞ்சா போகிறோம். கொதிச்சுதுன்னா பிரிஞ்சு போயிடும். கொதிக்காம இது ஒரே ஒரு அந்த ஒரு மோர் குழம்புக்கு ஒரு பதம் வரும் இல்லையா, மேலே ஒரு பதக் அப்படின்னு ஒரு பபுள், அந்த மாதிரி ஒரு பபுள் வந்த உடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லை அது கூட தேவையில்லை, இந்த சூட்லேயே அது வந்து நல்லா சேர்ந்துடும். அதனால் நீங்கள் அது கூட தேவையில்லை. இப்போ நல்ல வாசனை வருது எனக்கு, கோகோனட் மில்கோட வாசனை. கேஸ் வந்து ஃபுல் சிம்மு. இது நல்லா உள்ளே கொதிச்சதால நம்மளுக்கு தேவையில்லை. இது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்தி டிஷ், பிகினர்ஸ் கூட பண்ணலாம். சம்பா கோதுமைக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் வந்து நீங்கள் பன்சி ரவை கூட யூஸ் பண்ணலாம். இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுங்கிற ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க. அது போகிறோம். நான் அணைச்சிட்டேன், கேஸ் அணைச்சிட்டேன். இப்போ தாளிச்சு கொட்டுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம மேலாக போட்டுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணுங்க, ஏன்னா எல்லாமே செட் ஆகணும். ஆசம் ஹெல்தி சம்பா கோதுமை பாயசம் ரெடி. வித்தின் மினிட்ஸ் பண்ணிடலாம். சம்பா கோதுமை வேகிற டைம் தான். அதான் சொன்னேன் இல்லையா, சப்போஸ் நீங்கள் சம்பா கோதுமை வேகணும் பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா குக்கரில்
இந்த வறுத்துட்டோம் இல்லையா பாசிப்பருப்பையும் சம்பா கோதுமையும் வறுத்துட்டு அதை வந்து நீங்க பாலை ஊற்றி குக்கர்ல வந்து வேக வச்சுட்டு அப்புறம் நீங்க பண்ணலன்னா இன்னமும் சீக்கிரமாயிடும். இதுவே சீக்கிரம், பட் இன்னமும் சீக்கிரமாயிடும். இதை ஆட்டில் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க.